ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராகவன். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ ஆர்மரோட சின் மவுண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க ப்ளூ ஆர்மரோட ஹெல்மெட் ஏசி கிட்டுக்காக அவங்க அடிஷ்னலாக ஆக்சசரியாக கொடுத்தது தான் இந்த ப்ராடக்ட்டு. இது நம்மளோட ஆக்ஷன் கேமராஸ்க்கும் சின் மவுண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எ குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ட்ரெடிஷ்னல் சின் மவுண்ட்ஸ், அப்புறம் அந்த mseal போடுறது. இதை நான் வந்து என்னோடய எஸ்எம்கே ஹெல்மெட்டில் எப்படி ஒட்ட போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறத அப்படியே உங்களுக்காக லைவாக காட்டுறேன். இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூவும் நான் பின்னில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த ப்ராடக்டோட பெரிய அட்வான்டேஜே இது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாகவும் இதுவாகவும் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இதில் 2 சைடு பார்த்திங்கன்னா 2 கட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. 3Mோட adhesive சப்போர்ட்டும் இதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற ஏர் வெண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான தேவையான உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு வாட்டி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா மறுபடியும் இதை பிரிக்கிறது கஷ்டம். ஸோ ஃபிட்மெண்ட்டுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த வெண்டில் இடிக்குதா, கீழே ஹெல்மெட்டுக்கு கீழே அது தொங்கிட்டுருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து ஒட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோமாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணறத வந்து நமக்கு டக்குன்னு மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து எல்லா பார்டர்ஸ் அண்ட் கார்னர்ஸில் எங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணுமோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷனில் அதை ஒட்டலாம். இல்லைன்னா நீங்கள் ஒட்டும் போது மிஸ் ஆயிரும். இந்த adhesive நான் பிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த adhesive. ஸோ 3Mக்கான அந்த இது வந்து ஹெல்மெட்டை தாங்குங்கிறதுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே அந்த adhesive இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக முக்கால்வாசி என் ஃபேஸே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் எது ஒட்ட போகிறோமோ அந்த இது கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக என் கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிச்சதுக்கப்புறமா எங்கே மார்க் பண்ணிங்களோ அந்த முக்கியமான ஆங்கிள்ஸில் அது இருக்கான்னு பார்த்து ஒட்டிக்கோங்க. ப்ளஸ் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ஒட்டும் போதும் உங்களுக்கு அந்த அபவ் அண்ட் பிலோவுக்கு 2 தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த நடுவில் ஒரு கட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இடத்துல அது தேவையோ, இப்போ லைட்டாக மேலே கீழே அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். ப்ளஸ் இதை ஒரு வாட்டி நீங்கள் ஒட்டிட்டாலும் உங்களால் பிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து ஒட்டுங்க, டைம் எடுத்து ஒட்டுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் லைவில் ஒட்டியிருக்க முடியாது. அவ்வளோதான், ப்ராடக்டை ஒட்டியாச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இது லெஸ் தேன் அ மினிட் தான் இந்த ப்ராடக்ட் நம்ம ஒட்டுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இதில் நான் வந்து இது போக எந்த mseal இல்லை எதுவோ யூஸ் பண்ணல. நான் பிச்செலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் வருதான்னு, பட் வரல. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்து கேமராவையும் மவுண்ட் பண்ணி பார்த்துருவோம். இது என்னோடய புது Insta 360 கேம். ஸோ இது ஜே மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணி எப்படி மவுண்ட் ஆகுதுங்கிறதையும் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்லிப் ஆகிடுச்சு லைட்டாக. வாழ்க்கையெல்லாம் சில அடிகள் விடத்தான் செய்யும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ ப்ராடக்ட் ரெடி. எண்ணிக்கை எப்போவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை.